பிசினஸ் டீலிங்காக கொடுத்ததுன்னு உன் புருஷன் சொல்லுவான். ஆனா அதுல இருக்கிற டேட்டை பார்த்தா உனக்கே தெரியும். மேக்னா மாமா ஜெயிலுக்கு போன 2 நாளைக்கு அப்புறம் இந்த பணத்தை அவன் அனுப்பியிருக்கான். மேகனாவை கொலை பண்றதுக்கு பக்காவா திட்டம் போட்டு கொடுத்ததே அர்ஜுன் தான். அதை மறைக்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுத்துருக்கான். இப்போ அவனை பத்தி புரிஞ்சுக்கோ ராகினி. கண்மூடித்தனமா அவனை நம்பி அவன் பேர்ல சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டா. அதெல்லாம் அத்தையும் மாமாவும் 30 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அத்தை மாமா மனசறிஞ்சு யாருக்குமே கெடுதல் பண்ணதில்ல. அர்ஜுன் அம்மாவை ஏமாத்திட்டதுனால தானே நீ சொத்தை எழுதி கொடுத்த. ஆனா அத்தை மாமா தப்பு செய்யலன்னு அர்ஜுனோட அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அத்தை கிட்ட அவங்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உனக்கு சந்தேகம் இருந்தா அவங்க கிட்டே போய் கேளு. இதெல்லாம் நான் சொத்துக்காக பேசுறேன் நீ நினைச்சிட்டு இருக்காத. அந்த அர்ஜுன் ஒரு தப்பானவன். அவன் கூட சேர்ந்து நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்போ அந்த சொத்து உன் பேர்ல கூட இல்ல. அவன் இதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் அவன்கிட்ட காட்டி கேட்டு பாரு. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, பரமன் தான் கொடுத்துருப்பான்னு அவன் போய் சொல்லுவான். ஆனா மனசாட்சியோட யோசிச்சு பாரு. அவன் தப்பானவனா இல்லையான்றது உனக்கே நல்லா புரியும். இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீ எடு.